ஏய் வெற்றிமாறா, அறிவில்லை உனக்கு? ஆன்லைனில் ஆர்டர் போடுறல, அப்போது டெலிவரி பாய் கால் பண்ணுவாங்க தெரியுமா தெரியாதா? 10 நிமிஷத்துக்குள்ளே நான் உங்களுக்கு டெலிவரி பண்ணுறோம். ஜெப்டோ, ஃப்ளிப்கார்ட் மினிட்ஸு, சில விதமாக ஆன்லைன் டெலிவரி பண்ணுறவங்க இருக்கோம். ஓகேவா? அப்போது ஆன்லைனில் ஆர்டர் போட தெரிஞ்ச உனக்கு நாங்கள் கால் பண்ணிவிட்டு உங்களுக்கு டெலிவரி கொடுக்க வரும் தெரியல, ஏன் அட்டன் பண்ண மாட்டீங்க? பிஸியில் இருக்கோம், ஸ்பேம் காலில் இருக்கோம். சில பேர் வந்து ரீசார்ஜ் பண்ணாத நம்பரை கொடுத்து வச்சுருவாங்க. சாரிப்பா, எப்போ ½ கழிச்சு. அப்போ நாங்கள் என்ன பண்ண முடியும்? நாங்கள் வீட்டு எதிரில் வச்சுட்டு ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சி விட்டா நீ ஒத்துப்பீங்களா? அந்த மாதிரி பண்ணால் தான் உங்களுக்கு தெரியும் கஷ்டம். ஒரு ஆள் இல்லை, 100% இப்படி தான் இருக்கிறீங்க. அதில் 1%னா ஒரு 10 பேர் இருப்பாங்க. கரெக்டாக நம்மளை மேப் பண்ணி எங்கே போனாலும் மேலேருந்து கண்டுபிடிச்சிட்டுமே இங்கே வாப்பா, இங்கே வாங்க, நான் இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு கோடான கோடி நன்றி. நான் மரம் கரெக்டாக இல்லையா? மீதி பேர் இருக்கீங்க பாரு, சோம்பேறி தூங்கிடுது. ஒன்று ரீசார்ஜ் நம்பரும் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது. வீட்டு அட்ரஸ் இல்லை. நாங்கள் அங்கங்கே கேட்டு கெஞ்சி அவங்க வீட்டான வந்து பார்க்கறதுக்குள்ளே உயிரே போயிடும். வெயிலில் தீஞ்சி காஞ்சி போயிடும். உங்களுக்கு என்ன தான் உங்களுக்கு பிரச்சனை? ஆர்டர் போட தெரியுதில்ல, அப்போ என்ன பண்ண நீங்கள்? கால் பண்ணால் அது ஸ்பேம் காலில் இருந்தால் அதை எடுத்து விட தெரியாதா? கேட்டால் தெரியாதுன்னு வைங்க. எவ்வளோ நோண்டுறீங்க, ஆர்டர் போட ஆன்லைனில் எல்லாத்தையும் நோண்டுறீங்க ஆப்பில். ஸ்பேம் காலை எடுத்து விடுங்க. கால் வந்தால் அட்டன் பண்ணுங்கள். ஏன்னா பேசியிருந்தா 1 நிமிஷம் பேசுகிறத விட்டுட்டு எங்ககிட்ட பேசிட்டு அட்ரஸை சொல்லிவிட்டு நீங்கள் மறுபடியும் பேச ஆரம்பிங்க. ஒன்று கால் பண்ணோன்னா வெளியே வாங்க. இது ஒரு கொடுமை என்னென்னா, கால் பண்ணேன்னு நினச்சிங்க, யாருங்க, என்ன வேணும், எங்கே இருக்கீங்க, இது கேள்வியா? யாருன்னு தெரியல. ஸோ நீங்கள் தான் ஆர்டர் போட்டிங்க, உங்கள் வீட்டான வந்தால் நாங்கள் தான் கால் பண்ணோம், உங்களுக்கு தெரியாதா? இதில் இன்னொரு நேர கொடுமை இருக்குது. என்ன தெரியுமா? சொல்லுங்கள், நாங்கள் கால் பண்ணோம், சிப்டாலேருந்து கால் பண்ணுறேன்னா சொல்லுங்கள், என்ன வேணும்? அவங்க கேட்பா என்ன வேணும்? ஏங்க ஆர்டர் போட்டு என்ன வேணும் எங்களை கேட்டால் உங்களுக்கு பொருள் வேணுமா வேணாம் சாரிப்பா வரேன் அப்படின்னா இதெல்லாம் ஒரு பேச்சா? ஆர்டர் போட்டால் சரிங்க வரேன், இங்கே தான் இருக்குது அட்டன் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ஃபோன் கால் அட்டன் பண்ண தெரிஞ்சுங்க. ஆன்லைன் டெலிவரிக்காரன் பாய்ஸ்லாம் வந்து என்ன செய்வாங்க? மாறு, இதெல்லாம் பார்த்துக்கோ, நீ தான் வந்து இதுக்கெல்லாம் வந்து பதில் சொல்கிற சரியா? சும்மா வந்து ஆன்லைனில் ஆர்டர் போட்டுட்டு நீ பாட்டு தூங்குறது, கால் பண்ணால் அட்டன் பண்ணாமல் இருக்கிறது, ரீசார்ஜ் பண்ண நம்பரில் ஆர்டர் போட்டுடுறது, இந்த மாதிரி வேலை மட்டும் வச்சுக்காத. அப்படியே போட்டு மெண்டு தின்றுவேன். இதோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் சரிங்களா? ஆன்லைன் டெலிவரி, ஆன்லைன் கனெக்ஷன் வச்சுருங்க. அத்தனை பேருக்கும் சொல்கிறேன், கால் வந்தால் அட்டன் பண்ணுங்கள், கரெக்டான அட்ரஸை கொடுங்க. அப்படி இல்லாட்டி அதுலேயே மேப் காட்டேன், நான் எங்கே போகிறேன் ஏது போகிறேன்னு. அதை பார்த்து வெளியே வந்து நில்லுங்க. கீழே வந்து கூட வாங்க முடியலன்னா இப்போ எதுக்கு? ஷேர் பண்ணுங்கள் முடிஞ்ச வரைக்கும் இதை. ஆன்லைன் டெலிவரி பாய்ஸ். மாதவ கோவத்தில் இருக்காத.